லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்க மட்டும் கையை தூக்க வேணாம், பாவம் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களால எப்படி தலையே தூக்க முடியாது, பிறகு எப்படி கையை தூக்க போகிறாங்க. அதனால் விழித்து கொண்டிருப்பவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இனிமேல் 2025 சொல்லவே கூடாது, அது பாட்டுக்கு ஓரமாக போயிட்டு 2026 புதிய வருடம் புத்தாண்டு. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி கையில் இருக்க மோதிரம் வளவியெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கையில் இருக்கிறது காணாமல் போயிடும். அதனால் கையை கொடுத்தோமா வாழ்த்து சொன்னோமா அப்படின்னு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வகுப்பிலே ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். எத்தனை மாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி, முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் என்ன என்று கேட்டார். அவன் சொன்னான் டெலிவரி. அவன் என்ன சொன்னா, போன மாதம் மாதாவுக்கு டெலிவரி, இந்த மாதம் 2020, போன மாதம் இல்லை, அதாவது 8 நாளைக்கு முன்னாடி, இதே மாதிரி 8 நாளைக்கு முன்னாடி யாருக்கு டெலிவரி? மாதாவுக்கு டெலிவரி. பெற்றெடுத்தது பாலன் இயேசு, குழந்தை இயேசு. அவர் உறங்கி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு டெலிவரி யாருக்கு? யாருக்கு? 2026க்கு இப்போதான் டெலிவரி ஆனிச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பிறந்த குழந்தை, பிறந்த பாலன் இயேசு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரோ அதே மாதிரி 2026 ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த 20 நிமிடங்கள் எப்படி எல்லாம் ஒழுங்காக இருந்தோமோ அதே மாதிரி இருந்தால் இந்த 2026 ரொம்ப சூப்பராக போயிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு அருட்தந்தையோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் காலாண்டரை எல்லா இடத்துலையும் மாட்டி கொண்டிருந்தார். அவருடைய ரூமிலே பாத்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறேன், வெளியில் ஒரு காலாண்டர் மாட்டி இருக்கு. எதுக்கு சாமி இங்கே மாட்டி இருக்கீங்க? கொண்டாந்து கொடுக்கறதுல காலாண்டரை எங்கே மாட்டுறதுன்னு தெரியல. அவ்வளவு காலாண்டு, 25-30 காலாண்டு எங்கே மாட்டுறதுன்னே தெரியல. அதான் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன், மாட்டி வைத்திருக்கிறேன். இந்த புதிய வருடம் நமக்கு எதற்காக? இன்னும் ஒரு புதிய வருடம் நமக்கு எதற்காக? இந்த புதிய வருடத்திலே நம்மோடு யார் உடன் வரப்போகிறார்? இந்த சிந்தனையை தான் இன்றைய நள்ளிரவு வழிபாடு நமக்கு தருகிறது. ஒரு சிந்தனையோடு இந்த மறையுரையை துவங்குகிறேன். இடையர்கள் இயேசுவை கண்டுபிடித்து விட்டார்கள், ஞானிகள் இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இடையர்கள் இயேசுவை கண்டுபிடித்து விட்டார்கள், ஞானிகள் இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நற்செய்தி அதுதான். இடையர்கள் யாரை போய் கண்டுபிடிச்சிட்டாங்க? இடையர்கள் என்ன படிச்சாங்க? MBA படிச்சாங்களா? MBBSக்கு படிச்சாங்களா? இல்லை வெட்டினரி டாக்டராக தான் படிச்சாங்களா? எதுவுமே படிக்கல. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இது மாதிரி ஒரு ஆள் பிறந்துட்டாருப்பா, மெஸ்ஸியா பிறந்துட்டாரு, அவர் தான் உலகையே மீட்க போறாரு என்று சொன்ன உடனே தேடி போய் என்ன பண்ணிட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. ஞானிகள் ரொம்ப படிச்சிருப்பாங்க. தனியாக ஆசிரியரை வர வச்சு வீட்டிலே சொல்லி கொடுத்து தனிப்பட்ட ஒரு ஆசிரியர் கூட அவர்களுக்கு இருந்திருப்பார்கள். ஞானிகள் எல்லாம் தெரிந்தவர்கள். ஆனால் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஒரு வாரம் கழிச்சு தான், ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிப்பாங்க. திருக்காட்சியில் தான் அவர்களுடைய அந்த கண்டுபிடிப்பானது நிறைவுக்கு வரும். எவ்வளவு பெரிய உண்மை! சாதாரண இடையர்கள் இயேசு பிறந்தவுடனே சொல்லப்பட்ட பொழுது தேடி போய் என்ன அடையாளம், எங்க பிறந்திருப்பாரு, எதுல சுற்றி வைத்திருப்பார்கள் எல்லாத்தையும் சொன்ன உடனே போடிட்டான்னு என்ன பண்ணிட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் பாருங்க, சில பேருக்கு அடையாளம் சொல்லி விட்டா போய் தேடிக்கிட்டே இருப்பாங்க. நாமளும் 1 மணி நேரம் கழிச்சு வந்து இந்த அதான் இருக்கு பாரு என்று சொல்வோம். அவர்களுக்கு தேட தெரிவதில்லை. 2025 நீங்கள் கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா எதையோ தேடிக்கிட்டு இருந்தோம், என்ன பண்ண முடியலை, கண்டுபிடிக்கவே முடியலை. எப்படா போணுச்சு இந்த 365 நாட்கள்? ஒரு வாலிப பையனை கேட்டேன், எப்பா புது வருஷம் வேற வரப்போகுது, என்ன பண்ண போறேன்? உலகத்தை சுத்த போறேன். என்ன பண்ண போறேன்? ஊர் சுத்த போறேன் என்று சொன்னான். என்னப்பா ஊர் சுத்த போறேன் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், 365 நாட்கள் ஒரு வருடம் என்ன தெரியுமா?
பூமி சுத்தி சுத்தி விளையாண்டுகிட்டு இருக்கு. அது ஒரு ரவுண்டு சுத்தி வர்றதுக்கு தான் எத்தனை வருஷம் ஆயிருது? எத்தனை வருஷம் ஆயிருது? ஒரு வருஷம். எனவே இந்த ஒரு புதிய வருடம் என்பது வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு வருஷம் பூமி சுத்தி வர்றதுக்கு பேரு தான். நானும் இந்த வருஷம் ஃபுல்லா என்ன பண்ண போறேன்? சுத்தி தான் வரப்போகிறேன் என்று சுருக்கமாக சொன்னான். நாம் இந்த வருடத்திலே என்ன செய்ய போகின்றோம்? நிறைய காரியங்களை கண்டுபிடிக்க போகின்றோம். கடவுளை இன்னொரு பரிமாணங்களில் அடையாளம் காண போகின்றோம். கடவுள் நமக்கு ஆசி வழங்கி நம்மை அருளால் நிரப்பப்பட இருக்கிறார். அதனால தான் இன்று பாடப்பட்ட ஒரு அருமையான தியான பாடல், திருப்பாடல் என்று சொல்ல வேண்டும். கடவுளே என் மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குமே. வாடுவோம். கடவுளே என் மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குமே. கடவுள் இந்த வருடம் முழுவதுமாக நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடிய ஒரு பெண்ணை, குறிப்பாக அன்னை மரியாவை நமக்கு துணையாக தருகிறார். அதனால்தான் இன்று நாம் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய மறையுண்மை என்னவென்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு விசுவாச கோட்பாடு என்னவென்று சொன்னால், மரியாள் யாருடைய தாய்? எங்கம்மா உங்கம்மா இல்லை, சின்னம்மா பெரியம்மா இல்லை, இயேசுவினுடைய அம்மா மட்டும் இல்லை. யாருக்கே அம்மா? யாருக்கே அம்மா? இறைவனுக்கே அம்மா. அதை நினைவு கூறதான் இந்த இரவிலே தாயாம் திரு அவையோடு சேர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் இறைவனின் தாய் நம்மோடு உடன் வர இருக்கின்றார். யார் இவளோ யார் இவளோ என்று ஒரு அருமையான பாடல், மாதாவை பற்றிய ஒரு பாடல், அன்னை மரியாவை குறித்த ஒரு அருமையான பாடல். அதனை எழுதிய அந்த எழுத்தாளர் இடையிலே ஒரு வரியை இப்படி வைக்கின்றார். என்ன வரி தெரியுமா? தீர்ந்து போன திராட்சரசம் திரும்பி வர தீர்ப்பெழுதும் இவள் யாரோ. தீர்ந்து போன திராட்சரசம் திரும்பி வர தீர்ப்பெழுதும் இவள் யாரோ. மாதாவை நினைச்சு பார்த்தா இதுதான். எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடத்தி காட்டி கூடியவர் தான் யாரு? மாதா. இந்த வரிகள், அந்த பாடல் வரிகளிலே நிறைய வரிகள் இருக்கிறது. அந்த எழுத்தாளர் யார் இவர் யார் இவர் யார் இவர் என்று எழுதி கொண்டே இருக்கிறார். அதில் எனக்கு மிகவும் பிடித்த அந்த பாட்டிலேயே அந்த நடுவில் வரக்கூடிய எந்த ஒரு சொற்றொடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது, நடக்காததையும் நடந்தேற செய்ய இருக்கின்றவர், பரிந்து பேசி நமக்கு பெற்றுத்தர இருக்கின்றவர் தாய். அதனால்தான் இன்று திரு அவையானது இயேசுவின் தாயாக மட்டுமல்ல, இறைவனுடைய தாயாக அன்னை மரியாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஒரு குழந்தை ஒன்று இந்த உலகத்தில் பிறக்க போகிறது. பிறப்பதற்கு முன்பாக என்ன பண்ணுகிறது? கடவுளோடு பேசுகிறது. இந்த உலகத்திலே நான் போக போகின்ற பொழுது, இந்த உலகத்திற்கு நான் செல்கின்ற பொழுது, அங்கு இங்கு இருப்பது போன்று நான் நிம்மதியாக இருக்க முடியுமா? இங்கு இருப்பது போன்று நான் பாதுகாப்பாக இருக்க முடியுமா? அந்த உலகத்துக்கு போனா எனக்கு பயமா இருக்குமே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எனக்கு அச்சமாக இருக்குமே என்று கேட்கின்ற பொழுது கடவுள் அந்த குழந்தையை பார்த்து சொன்னாராம், நீ எங்க போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய தேவதை இருப்பார். இங்க டயத்துக்குலாம் எனக்கு சாப்பாடு கிடைக்குது, இந்த உலகத்துக்கு போல எனக்கு டயத்துக்கு சாப்பாடு கிடைக்குமா என்று அந்த குழந்தை கேட்டது. அப்போ சொன்னது, கவலைப்படாத, அங்கே போனா ஒரு தேவதை ஒன்று இருக்கும், உனக்கு எல்லாம் பார்த்துக்கும். இங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கவனித்துக் கொள்வதற்கு எல்லாம் இருக்கிறது, மருந்து மாத்திரைகள் எல்லாம் இருக்கிறது, அங்கே போனா என்னை கவனிச்சுக்கிறதுக்கு யார் இருப்பா என்று கேட்ட பொழுது கடவுள் அந்த குழந்தையை பார்த்து சொன்னார், அங்கே போனா ஒரு தேவதை இருப்பாங்களே. நான் நினைச்சேன் அந்த தேவதையில் 5 தான் இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது என்று நான் நினைத்தேன். அப்போ கடவுள் சொன்னாராம், அந்த தேவதை தேவதை என்று யார் என்று கேட்ட அந்த சிறுமிக்கு அந்த கடவுள் சொன்னாராம், அந்த தேவதை வேறு யாரும் அல்ல, உன்னை பெற்றெடுக்க இருக்கின்ற அந்த தாய் தான் உன்னுடைய தேவதை. இங்க இருக்கக்கூடிய தேவதை எல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பாப்போம். நான் தேவதையா என்னன்னு பார்க்கிறேன், நல்லா கையை தூக்கி சொல்லுங்க பாப்போம். ஒரு சில தேவதைக்கு ரொம்ப வயசாயிட்டு, எல்லா தாய்மார்களும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பாப்போம். பிரைஸ் தி லார்ட், ஆவே மரியா. இடையில இடையில பிரைஸ் தி லார்ட் சொன்னாதான் இந்த இரவையே நாம என்ன பண்ண முடியும், கழிக்க முடியும். இல்லைன்னா போய் 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 அதுக்கப்புறம் அகல பாதாளத்துக்குள்ளே என்ன பண்ணிடும், கையும் போயிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவதை தேவதை என்று கடவுள் சொன்னது வேறு யாரும் அல்ல, தாய் தான்.
தாய் தான். யூத பழமொழி ஒன்று அழகாக கூறும், நாமும் கூட அடிக்கடி கேட்டு இருப்போம், கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதற்காக தான் யாரை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார், படைத்திருக்கிறார், வழங்கி இருக்கிறார்? அம்மா, தாய். கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது, ஆனா உன் தாய் எல்லா இடத்திலும் இருப்பார். உன்னை பெற்றெடுக்கக்கூடிய தாய் இருப்பார், என்னை பெற்றெடுத்த தாயும் எல்லா இடங்களிலும் இருப்பார் என்று சொல்லிதான் கடவுளுடைய மறு பிரசன்னமாக, கடவுளினுடைய இன்னொரு ஒரு பிரசன்னமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர் தான் தாய். அதனால் தான் இயேசு தன்னுடைய தாயையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தாய் சாதாரண தாய் அல்ல, இறைவனுடைய தாய். இறைவனுடைய தாய் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாத அந்த ஒரு சூழல் வந்த பொழுதுதான் இறைவனுடைய தாய் என்று கொண்டாடி இந்த விசுவாச கோட்பாட்டை கொண்டாட வேண்டும் என்று திரு அவை பணிக்கிறது. ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள், ஒன்று கிறிஸ்டோகோஸ், இன்னொன்று தியோட்டோகோஸ். முட்டைக்கோஸ் மாதிரி ஏதோ ஒன்று நினைச்சுக்கிறீங்க, சரியா? கிறிஸ்டோகோஸ், இன்னொரு கோஸ் என்ன? தியோட்டோகோஸ். கிறிஸ்டோகோஸ் என்றால் கிறிஸ்துவினுடைய தாய், தியோட்டோகோஸ் என்றால் கடவுள், இறைவனுடைய தாய். 5ஆம் நூற்றாண்டிலே 431 கூடிய எபேசு சங்கம் இவ்வாறு கூறியது என்னவென்றால், கிறிஸ்துவனுடைய தாய் மட்டுமல்ல இயேசுவை பெற்றெடுத்த தாய், அந்த இயேசுவே கடவுளாக இருந்ததால் கிறிஸ்துவனுடைய தாய் மட்டுமல்ல, அது யாருடைய தாய்? இறைவனுடைய தாய் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க எல்லாம் சொல்லலாம், இயேசுவுக்கு மட்டும்தான் தாயா? இறைவனுக்கு மட்டும்தான் தாயா? யாருக்கும் தாய்? யாருக்கும் தாய்? எங்களுக்கும் தாய் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கும் தாயின்னு சொல்றவங்க இன்னொரு முறை பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த தாய் நமக்கும் தாயாக இருக்கின்றார். இந்த தாய் வழியாக கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு 3 நிலைகளில் தேவைப்படுகிறது. எத்தனை நிலைகளில்? 3 நிலைகளில். ஒருத்தன் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஜிம்முக்கு போனான். ஜிம்முக்கு போனோன்னு, எங்கேப்பா வந்திருக்கேன், இது மாதிரி இன்னையிலேருந்து நான் என்ன பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், இரு வர்றேன் என்று சொல்லி உள்ளே போயிட்டு வந்தார். போன வருஷம் இதே 1ஆம் தேதிக்கு தானே நீ வந்த? போன மாதம் 1ஆம் தேதி இதே மாதிரி ஜிம்முக்கு வர்றேன்னு போயிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க? 1 வருஷம் கழிச்சு வந்திருக்க. அப்படிதான் நாமளும் பல்வேறு தீர்மானங்களை எந்த நாளில் எடுப்போம்? முதல் நாளில் எடுப்போம். 3 வகைகளில் நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம். இன்று பாடிய தியான பாடலினுடைய திருப்பாடலினுடைய அடிப்படையிலே 3 நிலைகளில் கடவுள் நம்மை முதல் வாசகத்தின் அடிப்படையிலும் ஆசீர்வதிக்கிறார். ஒன்று, blessing for the body, உடலுக்கான ஆசீர்வாதம் கடவுள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு தருகிறார். நாம எதுக்காண்டி போய் வேண்டுறோமோ இல்லையோ, எதுக்காண்டி வேண்ட வேண்டி இருக்கு? என்ன பண்ண வேண்டி இருக்கு? உடல் நலம். கடவுள் கொடுக்கிறதுலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உடல். பல பேருக்கு உடல் பெருசா இருக்கும், ஆனா பார்த்தா வியாதி அதுக்கு மேல அதிகமா இருக்கும். சில பேர் பார்க்கறதுக்கு தான் ஒல்லியா இருப்பாங்க, பார்த்தா வியாதி அதை தாண்டி எக்கச்சக்கமா என்ன பண்ணிருக்கும் இருக்கும். இம்முனோண்டு ஒரு இதயம் ஒவ்வொரு மனுஷனையும் படுத்துற பாடு தாங்கமே முடியல, அவ்வளவு. எனவே கடவுள் நமக்கு முதலில் தரக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் உடலுக்கான ஆசீர்வாதம், blessing for the body. இரண்டாவதான ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் grace for the soul, நம்முடைய ஆன்மாவிற்கான அருளை இந்த வருடம் முழுவதுமாக கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். ஆன்மாவுக்கு அருள் தேவை. அருள் என்றால் கடவுள் நமக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒன்று. கிரேஸ் என்று ஆங்கிலத்திலே நாம் அழகாக கூறுகின்றோம். கிரேஸ் என்றாலே இலவசமாக நமக்கு கிடைப்பது. அது ஆன்மாவிற்கு கொடுக்க இந்த வருடம் முழுவதும் கடவுள் நமக்கு பணித்திருக்கிறார். மூன்றாவது, பீஸ் ஃபார் த மைண்ட், நம்முடைய மனதுக்கான அமைதி. நல்ல உடல் உள்ள ஆரோக்கியம் இருக்கலாம், நம்முடைய ஆன்மாவுக்கு அருள் நிறைய கிடைக்கலாம், ஆனால் நம்முடைய மனதுக்கு அமைதி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வருடம் சிறக்க போவதில்லை. இந்த அமைதியை நமக்கு தரக்கூடியவர், பரிந்து பேசி கொடுக்க போகின்றவர் யார் என்று சொன்னால் அன்னை மரியாள். அதனால்தான் அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்று கொண்டாடுகின்றோம். ஒரு வீட்டிலே கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரு போட்டி. என்ன போட்டி அப்படின்னு பார்த்தா, மனைவி சொன்னாங்க கணவர்கிட்ட, கணவர் சொன்னாரு, அதாவது 2 பேருக்கும் முதல்ல போட்டி என்னன்னு சொல்றேன், நான் செய்யறதை நீ செய்யணும், நீ செய்யறதை என்ன பண்ணணும், நான் செய்யணும். யாரு தான் போட்டியில வின் பண்ணுகிறார் என்று பார்ப்போம் என்று சொல்லி மனைவி சொன்னாங்க. மனைவி போய் என்ன பண்ணாங்க, சமையக்கல்ல லேசா அப்படி சமைத்தார்கள். சமைச்சதை பார்த்தோன்னே கணவர் போய் என்ன பண்ணாரு, ஒரு நேரத்துக்கு 2 நேரம் என்ன பண்ணாரு
சமைத்தார். இப்படியாக மனைவி சமைக்கிற வேலையை வாங்கிட்டாங்க. ரெண்டாவது போய் தன்னுடைய துணிகளை எல்லாம் துவைக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு துணியை மட்டும் அந்த அம்மா துவைச்சிட்டு நான் செய்கிறது மாதிரியே நீங்கள் செய்யுங்க பாப்பா என்று சொல்லி எல்லா துணியையும் துவைக்க வச்சிருச்சு. மூன்றாவதாக என்ன பண்ணுச்சு, வீட்டெல்லாம் போய் மாப் பண்ணி துடைக்க வேண்டும் என்பதற்காக லேசாக ஒரு தொடை மட்டும் துடைச்சிட்டு அவரை ஹாலு போர்ட்டிகோ எல்லாத்தையும் துடைக்க வச்சுட்டு, இப்போ மனைவி செய்த வேலையெல்லாம் யாரு செய்து விட்டார்? யாரு செய்து விட்டார்? கணவர் செய்து விட்டார். இப்போ கணவர் செய்யக்கூடிய வேலையை செய்வதை யார் செய்ய வேண்டும்? மனைவி செய்ய வேண்டும். மனைவி தயாரானார். சொல்லுங்க நான் என்ன செய்யணும், அல்லது செஞ்சு காமிங்க நான் என்ன செய்யணும். அவர் ஒண்ணுமே அப்படியே நின்றுகிட்டே இருந்தார். என்னங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க செய்யுங்க என்று சொன்ன பொழுது அவர் பக்கத்தில் இருக்கிற சேர்ல போய் உட்கார்ந்தார். இந்த அம்மா உட்கார்றதா பெரிய காரியம், உட்கார்றேன் என்று சொல்லி உட்கார்ந்ததான். அவர் என்ன செஞ்சார், லேசா கை ரெண்டையும் உயர்த்தி தன்னுடைய உடலை நெளிவெடுத்தார். இதுதான் பெரிய காரியமா, நானும் எடுக்கிறேன் பார் என்று சொல்லி அந்த அம்மா எடுத்ததாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் தரையில உட்கார்ந்தார். ஒருவேளை சம்பளம் போட்டு நம்மளால உட்கார முடியாதுன்னு இவர் உட்கார சொல்றாரோ என்று சொல்லி அந்த அம்மா உடனே உட்கார்ந்ததாம். கடைசியாக சொன்னார், இவ்வளவு நேரம் உன்னை என்ன தெரியுமா செய்ய சொன்னேன்? அமைதியா இருக்க சொன்னேன். இவ்வளவு நேரம் உன்னை என்ன செய்ய சொன்ன? அமைதியா இருக்க சொன்னேன். இந்த 3 செயலை செஞ்ச பொழுது நான் ஏதாவது பேசினேன்னா இப்போ புரியுதா? ஆண்கள்னால செய்ய முடிகிற ஒரு வேலையை உன்னால செய்யவே முடியாது, பெண்கள்னால செய்யவே முடியாது. அது என்ன தெரியுமா? என்னது? அமைதியா இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்திலே தரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அமைதி, பீஸ். நமக்கு அமைதி எதிலோ நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம், இன்னும் தேட போகிறோம். நானே 40 வருஷமா அந்த அமைதியை தேடிக்கிட்டு இருக்கேன், என்ன கண்டுபிடிக்க முடியல. அமைதிக்கு பெயர் தான் என்னமோ என்று பாடெல்லாம் பாடுகிறார்கள். எதிலேயோ தேடி பார்த்து இன்னும் என்ன கிடைக்கவில்லை? அமைதி கிடைக்கவில்லை. ஆனால் இறைவனின் தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியாள் அமைதியினுடைய அரசி என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த வருடத்திலே இந்த அமைதியை நம்முடைய மனதுக்கும் நம்முடைய ஆன்மாவுக்கு அருளையும் அதே சமயத்திலே நம்முடைய உடலுக்கு ஆசீர்வாதத்தையும் தரப்போகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் என்பதிலே நிச்சயமாக நமக்கு ஐயமில்லை. ஆனால் அன்னை மரியாள் இந்த 3ஐயும் நாம் பெறுவதற்கு உதவியாக இருப்பார். இந்த 3ஐயும் நாம் பெறுவதற்கு ஒரு கரமாகவே, வலது கரமாக, பக்கபலமாக இருந்து நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு தாய் நமக்கு கிடைத்திருப்பது எவ்வளவு ஆனந்தம். ஒரு நாட்டிலே இளவரசன் ஒருவன் இருக்கிறான். அந்த இளவரசன் ஒருவன் காட்டுக்கு சென்று அங்கு ஒரு வைரக்கல் இருக்கிறது, அதை எடுத்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வைரக்கல் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு விஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாம்பிடம் இருக்கிறது. அதை போய் நீ எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவனும் காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போய் அந்த வைரக்கல்லை எடுக்காமல் என்ன செய்து விடுகிறான், அந்த பாம்பையே ரசித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பாம்பு இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி பாம்பையே ரசித்துக் கொண்டிருக்கிறான். இப்படியாக 1 மாதங்கள் கழித்த பிறகு மீண்டுமாக போன இளவரசன் வரவில்லையே, எதற்காக போனானோ அதை எடுத்துக்கொண்டு வரவில்லையே என்று சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள். அந்த கடிதம் போன பொழுதுதான் அவன் உணர்கிறான், எதற்காக இங்கு வந்தேன் என்று உணர்ந்து மீண்டுமாக அந்த வைரக்கல்லை எடுத்துக்கொண்டு நாட்டிற்கு வந்து அரசாள துவங்குகிறான். பிரியமானவர்களே, எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய ஆரம்பம் எல்லாம் அழகாக இருக்கிறது. கடிதம் எழுதுகிறது பாருங்கள், ஃபர்ஸ்ட் நல்லா எழுதும். எக்ஸாம் எழுதுறப்ப மொதல் பேஜ் நல்லா இருக்கும், கடைசி பேஜை எடுத்து பார்த்தா இது நம்ம கையெழுத்தாடு நமக்கே சந்தேகமாயிரும், டீச்சருக்கே சந்தேகமாயிரும். இது இவ எழுதினாலா இல்லை எங்காவது பக்கத்தில் இருக்க சீட்டெல்லாம் எடுத்து ஒன்னா கட்டி வச்சு கொடுத்துட்டாளா? ஆரம்பம் எப்பொழுதுமே நன்றாக இருக்கிறது, முடிவுதான் எப்படி இருப்பது என்று நமக்கே தெரியவில்லை. நான் குருகுலத்தில் இருந்த பொழுது ஒரு குருகுல அதிபர் என்னை பார்த்து சொன்னார், the first impression is not important, the last impression is the best impression. ஆனால் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம், first impression is the best impression. தவறு. கடைசி இம்ப்ரெஷன் தான் எப்பொழுதுமே முக்கியமானது. காலையில் எந்திரிச்சு வீட்டில் சொல்லுவாங்க, இன்னைக்கு முதல் நாள், இன்னைக்காவது தூங்கி வழியாது, இன்னைக்காவது ஃபுல்லா டிவி பார்க்காது, இன்னைக்காவது என்ன பண்ணாத, செல்போன் நோண்டாத, இன்னைக்காவது நான் சொல்றதை கேளு என்று சொல்வார்கள். நாளை, அதாவது இன்றைக்கு செய்வது முக்கியமல்ல, என்னாலும் செய்ய போகின்றோமா, ஒவ்வொரு நாளும் அதை நாம் கடைபிடிக்க போகின்றோமா? காரணம், கடவுள் ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவிடமிருந்து 3 பாடங்களை மட்டும் கற்றுக்கொண்டு இந்த நாளை துவங்குவோம். முதலாவதாக, அன்னை மரியாள் அந்த பழைய ஏவாளை போன்று, தொடக்க நூலிலே வருகின்ற முதல் ஏவாளை போன்று
தீமைகளை எதிர்த்து போராட, அழகை எதிர்த்து போராட. அப்படி அழகை எதிர்த்து போராடதான் குழந்தையாக இயேசுவையே நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக உம் சொற்படியே ஆகட்டும் என்று சொல்லி பகிர்ந்து வாழ்ந்தார். அந்த இயேசுவை பகிர்ந்து வாழ்ந்தார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாவிடத்திலே மிகுந்த பொறுப்புணர்வு இருந்தது. அதை தான் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலேயே பிறப்பதற்கு பெத்லகேமுக்கு ஓடுகிறார், பெத்லகேமிலிருந்து நாசரேத்துக்கு ஓடுகின்றார், நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு ஓடுகிறார், எருசலேமிலிருந்து எகிப்துக்கு ஓடுகின்றார். எகிப்துக்கு ஓடி முடிஞ்சு வந்தோனதான் இந்த கிறிஸ்து பிறப்பு காலமே நிறைவுக்கு வரும். எனவே மரியாவுக்கு எவ்வளவு பொறுப்புணர்வு இருந்தது யோசித்து பாருங்கள். இந்த புதிய வருடத்திலே நாம் நிறைய ஓட இருக்கிறோம், நிறைய நடக்க இருக்கின்றோம். நாம் கடக்க வேண்டிய பாதைகள், நமக்கான பொறுப்புகள் இந்த புதிய வருடத்திலே நிறைய இருக்கின்றன. எல்லாவற்றையும் நாம் நிச்சயமாக வெல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒரு கரத்திலும் மற்றொரு கரத்தில் அன்னையினுடைய பரிந்துரையும் இருந்தால் எதையும் நாம் இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி அன்னை மரியினுடைய துணையினால், இறைவனின் தாயாக இருக்கக்கூடிய அன்னையினுடைய மிகச்சிறப்பான பரிந்துரையினால் எல்லா ஆசீர்வாதங்களையும் அருள் வளங்களையும் பெற்று மகிழ்வோடு வாழ வரவேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திரும்பவும் அதே தான். முழிச்சுக்கிட்டு இருக்கவங்க மட்டும் சொல்லுங்க, தூங்குறவங்க எல்லாம் சொல்ல வேணாம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.